உன்னுடைய தவறுனால, உன்னுடைய திமிர்த்தனத்தினால, உன்னுடைய கிரவுட் மென்டாலிட்டினால நீ திமுகவை எதிர்க்கணும். செந்தில் பாலாஜியை விட நீ பெரிய ஆளுன்னு காட்டணும். திமுகவோட பெரிய ஆளுன்னு காட்டணும். டிசம்பர் 13 நடக்கக்கூடிய கூட்டத்தை செப்டம்பர்ல போட்டு திமுக 30 விழாவுக்கு பெரிய கூட்டமா நான் காட்டணுங்கிற உன் திமிர்த்தனத்துல நடந்தது. 8 இந்த கேள்விக்கு ஒருத்தன் கூட அதிமுக சார்பா, பாஜக சார்பா எல்லாரும் பேசுறான். டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு. நீங்க பாருங்க, தாவேக்காரன் பேசுறதை விட தாவேக்காக ஆதரவா பாஜக வரிச்சு கட்டிட்டு வெளியே வருது. இல்ல, பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிக்கணும் யாருமே. நீங்களும் அந்த அறத்தோட தானே பேசக்கூடியவங்க. மணிப்பூரை புடுங்க போனீங்களா? மணிப்பூருக்கு ஏன் போல? நீங்க பாதிக்கப்பட்ட பக்கம் நிக்கணும்னா மணிப்பூர்ல ஒரு 2 பெண்களை 100 பேர் பாலியல் வன்கொடுமை புடுங்க போனீங்களா? பாஜகக்காரங்க புடுங்க போனீங்களான்னு கேக்குறேன். ஏதாவது கெட்ட வார்த்தை போட்டு திட்டி விட்டுருவேன். ஊபி கும்பமேளாவில் 100 பேர் செத்து போறாங்க, எங்க போனீங்க? புடுங்க போனீங்களா? நீங்க வேளாண் மசோதாவுக்கு எதிரான போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான சீக்கிய மக்கள் இறந்து போனாங்களே, அப்பெல்லாம் ஒரு பாஜகக்காரன் வரல, இந்த ஒரு நடிகை வரல, ஹேமமாலினி ஒருத்தி வரல. ஆந்திரா காடுகளை 22 பேர் நாயச்சுருமா சுட்டு போட்டானே, அப்ப எங்க போனீங்க ஹேமமாலினி? அப்ப எங்க போனீங்க அண்ணாமலை? அப்ப எங்க போனீங்க ஹெச் ராஜா? அப்ப எங்க போனீங்க தமிழிசை சவுந்தரராஜன்? எங்க போனீங்க? 837 மீனவன் இது வரைக்கும் செத்துருக்கான். அப்பனுக்கு முன்னாடி மகனை நிர்வாணமா நிப்பாட்டி அப்பாவுடைய ஆணுறுப்பு அறுத்து மகனுடைய வாய்க்குள்ள வச்சு சுட்டு கொண்டான் மீனவன் சிங்கள ராணுவம். அப்ப எங்க போனீங்க? புடுங்க போனீங்களா பாஜக? உங்களுக்கு இறக்கம் இங்க மட்டும் தான் வருமா? உனக்கு அரசியல் பண்ணணும். தாவேக்கா ஒரு கூட்டம் ஒரு எடுப்பார் கைக்குள்ள. விஜயை தூக்கி வச்சுக்கிட்டோம்னா சிறுபான்மை ஓட்டுகளை 18% வாங்கிடலாம், திமுக வீழ்த்தலாம். அதுக்காக ஒரு ஓட்டுக்காக, அற்ப தேர்தல் வெற்றிக்காக நீ விஜயை கையில் எடுக்கணும். அதுக்காக கரூர் சம்பத்துக்கு வர்றேன். இல்ல, இந்தியா முழுக்க கொத்து கொத்தான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடிய பழங்குடியின மக்கள், மத்திய பிரதேசம் பகுதியில் பழங்குடியின மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் பசுமை வேட்டைங்கிற பேர்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நக்சலைட் வேட்டைங்கிற பேர்ல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்கெல்லாம் உங்களுக்கு இறக்கம் வரலையா? 2 இன மக்களுக்கான பிரச்சனை மணிப்பூர்ல. அந்த இன மக்களுடைய பிரச்சனையில ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடிய பழங்குடியினர் என்பதற்காகவே அவருடைய வீடுகள் கிட்டத்தட்ட 10,000 வீடுகள், 1500 தேவாலயங்கள் அடித்து உடைக்கப்பட்டது. வெறும் 2800 கிலோமீட்டர் தான் டெல்லியில இருந்து மணிப்பூர். இதுவரைக்கும் மோடி போகல, ஒரு அறிக்கை விடல. பாஜக சார்பா இதுவரைக்கும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல. ஏன்? சாக்சி மாலிக் போராடலையா டெல்லியில? சாக்சி மாலிக்கு பெண் இல்லையா? அவங்களுக்கு இருக்குது மனசாட்சி இல்லையா? அந்த சாக்சி மாலிக்கு ஆதரவாக இந்த ஹேமமாலினி போய் நின்னாங்களா? என்ன நாடகம் போடுறீங்க?